வெல்கம் டு ட்ரேடிங் ஃபேக்ட்ஸ். ஸோ இன்றைக்கி போஸ்ட் மார்க்கெட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு 1:20 வந்து கொடுத்தோம். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆர்டர் பிளாக் வந்து நான் மார்க் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ மார்னிங் என்ன நடந்தோம் அப்படின்னா ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் கொடுத்தோம். ஓகேங்களா. ஸோ ஃப்ளாட் ஓப்பனிங் கொடுத்துட்டு அதுவும் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆர்டர் பிளாக்குள்ளே தான் வந்து வந்துச்சு. ஃபஸ்ட்டு கேண்டிலே பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆர்டர் பிளாக் வந்து பிரேக் பண்ணிட்டான். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ஆர்டர் பிளாக் பார்த்திங்க அப்படின்னா இன்வேலிட். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஆர்டர் பிளாக் பார்த்திங்க அப்படின்னா 605. ஓகேங்களா. ஸோ அதை டேப் பண்ணிவிட்டு ஸோ அந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நமக்கு லிக்விடிட்டி ஸ்விப் மட்டும் தான் வந்துச்சு. பிரேக் ஆச்சு அப்படின்னா பிரேக் ஆகலை. ஓகேங்களா. ஸோ நம்மளோட ஓபிஐ டேப் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஷார்ப்பாக வந்து ட்ராப் பண்ணோம். ஸோ ட்ராப் பண்ணோம் பார்த்திங்க அப்படின்னா இந்த பக்கமும் நமக்கு லிக்விடிட்டி ஸ்விப் ஜஸ்ட் ஸ்டாப் பண்ணிட்டு மட்டும் தான் நடந்துச்சு. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ரேஞ்சில் நமக்கு ஒரு இம்பேலன்ஸ் கேண்டில் வந்து இருக்குது. ஓகேங்களா. ஸோ நம்ம பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே லோவர் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணி தான் வந்து ட்ரேட் எடுப்போம். ஸோ ரீசன் என்ன அப்படின்னா ஸ்டாப் லாஸ் வந்து மினிமைஸ்டாக இருக்கும் அப்படின்றதுனால. ஓகேங்களா. ஸோ இம்பேலன்ஸ் கேண்டில் வந்து மார்க் பண்ணியாச்சு. ஸோ நம்ம வந்து 1 மினிட்டுக்கு மூவ் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ 1 மினிட் என்ன நடந்துச்சு அப்படின்னா ஸோ ஐயை தூக்கிட்டு டேரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா லோ வந்து பிரேக் பண்ணிட்டான். ஸோ நமக்கு இது வந்து சோச். ஓகேங்களா. ஸோ சோச் ஆர் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், ஸோ என்னென்னா சொல்லிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி வந்து மார்க்கெட் க்ரியேட் பண்ணோம். ஓகேங்களா. ஸோ அசனிங் ட்ரெண்ட் லைன் எப்போவுமே வந்து டிசைனிங்கில் வந்து அதாவது கீழே பக்கம் வந்து உடைக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நம்மளோட இம்பேலன்ஸ் கேண்டில் ஸோ அதை டேப் பண்ண உடனே ஷார்ப்பாக பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சோச் வந்து நடந்துச்சு. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல நான் இந்த கேண்டில் வந்து என்னோடய ஆர்டர் பிளாக்கை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணேன். ஓகேங்களா. ஸோ இந்த கேண்டில் இது என்னோடய ஆர்டர் பிளாக் 1 மினிட் கேண்டில். ஓகேங்களா. ஸோ அதை நான் ப்ளூ கலர் கொடுத்துக்கிறேன். ஸோ இது என்னோடய ஆர்டர் பிளாக்காக நான் மார்க் பண்ணேன். ஸோ மார்க் பண்ணிவிட்டு இந்த விக்கை டேப் பண்ணும்போது நான் வந்து என்ட்ரி எடுத்துடுறேன். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு டார்கெட் ரீசன் ஸ்விங் லோ. ஓகேங்களா. ரீசன் ஸ்விங் லோ பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஸ்டாப் லாஸை வச்சுருந்தேன். இந்த ஐக்கு மேலே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா நான் வந்து ஸ்டாப் லாஸ் ஏற்றிட்டு வெளியே வரதை வெயிட் பண்ணேன். ஓகேங்களா. ஸோ மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா என்னோடய TP1 வந்து பர்ஃபெக்டாக அச்சீவ் பண்ணிச்சு. ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஸ்னாப்பை பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். கரெக்டாக 10:47க்கு என்னோடய ஆர்டர் வந்து ட்ரிகர் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட் ஸ்விங் லோ வந்து வச்சுருந்தேன். ஓகேங்களா. செகண்ட் டார்கெட் 19,527. ஓகேங்களா. ஸோ கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா 19,527 செகண்ட் டார்கெட் 19,527. ஓகேங்களா. ஸோ பர்ஃபெக்டாக நம்மளோட 2 டார்கெட்டும் மார்க்கெட் வந்து அச்சீவ் பண்ணோம். ஸோ தேர்ட் டார்கெட் பார்த்திங்க அப்படின்னா அடுத்த இம்பேலன்ஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா. ஸோ 5 மினிட்ஸுக்கு மூவ் பண்ணணும். ஸோ 5 மினிட்ஸுக்கு மூவ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல இந்த கேண்டில் வந்து நமக்கு புல்லிஷ் ஓபி. ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து கவுண்டர் ட்ரெண்டில் வந்து வந்துட்டுருக்கோம். ஓகேங்களா. ஸோ கவுண்டர் ட்ரெண்டில் வரும்போது இது வந்து நம்ம டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ எக்ஸாக்டாக பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஓபி பர்ஃபெக்டாக வந்து டேப் ஆச்சு. ஓகேங்களா. ஸோ இது வந்து பை ஓபி. நம்ம வந்து கவுண்டர் ட்ரெண்டில் வரும்போது பை ஓபி வந்து நம்ம டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா நான் என்னோடய செகண்ட் டார்கெட்லேயே வந்து புக் பண்ணிவிட்டு வெளியே போயிட்டேன். ஓகேங்களா. ஸோ கரெக்டாக அவனோட சப்ளையை தொட்டுட்டு கரெக்டாக டிமாண்ட் வந்து டேப் பண்ணியிருக்கான். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல நமக்கு பார்த்திங்க அப்படின்னா 1:20. ஓகேங்களா. ஸோ 4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட 1:20, 21 அந்த ரேஞ்ச் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேங்களா. ஸோ அகைன் பாருங்கள் இந்த இடத்துல நம்மளோட புல்லிஷ் ஓபி டேப் பண்ண உடனே அகைன் இந்த இடத்துல நீங்கள் சோச்சு பார்ப்பீங்க. ஓகேங்களா. ஸோ புல்லிஷ் ஓபி வந்து டேப் ஆகிடுச்சு. ஸோ புல்லிஷ் ஓபி வந்து டேப் ஆன உடனே ஸோ நம்ம வந்து சோச் பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல நமக்கு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் சோச், ஸோ லோவர் டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷன், ஸோ எல்லாமே ஒன்று தான். ஓகேங்களா. ஸோ அதை டேப் பண்ணிட்டான். ஸோ டேப் பண்ணிட்டு அகைன் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த இம்பேலன்ஸ் கேண்டில் தான் நமக்கு ஆர்டர் பிளாக். ஓகேங்களா. ஸோ கரெக்டாக நம்மளோட ஆர்டர் பிளாக் வந்து டேப் பண்ணோம். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுவீங்க ஆஸ் யூஷுவல். ஸோ நம்ம டார்கெட் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல வச்சுருக்கோம். ஓகேங்களா. ஸோ இந்த லோன்றது நம்மளோட ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா. ஸோ டார்கெட் பார்த்திங்க அப்படின்னா
5 மினிட்ஸில் எங்கே வந்து இம்பேலன்ஸ் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ இந்த ஓபி, அதாவது இது வந்து ஒரு பேரிஷ் ஓபி. ஸோ இது வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ கரெக்டாக நம்மளோட டார்கெட்டை வந்து மார்க்கெட் அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல நமக்கு ரிஸ்க் ரிவார்டு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நம்ம வந்து லோவர் டைம் ஃப்ரேமில் தான் ட்ரேட் எடுப்போம். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஆல்மோஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இங்கேயும் வந்து ஒரு 1:10 வந்து கிடச்சிருக்கு. ஓகேங்களா. ஸோ என்ன ப்ரோ இந்த இடத்துல நம்ம வந்து செல் அடிச்சிருக்கலாமே அப்படின்னா, மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் பார்த்திங்க அப்படின்னா அப் ட்ரெண்ட். ஓகேங்களா. ஸோ மேலேருந்து வரும்போது லோவர் ஹைன்னு வந்து வந்தான். ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன வந்துச்சு அப்படின்னா, ஒரு ப்ராப்பரான பிரேக்கப் ஸ்ட்ரக்சர் வந்து மார்க்கெட் கொடுத்துட்டான். ஓகேங்களா. ஸோ இது மீன்ஸ் ஹையரை வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, அப் ட்ரெண்ட் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஓகேங்களா. ஸோ நமக்கு டவுன் சைடு வந்து பிரேக் அவுட் கொடுக்காத வர நம்ம வந்து செல் சைடு வந்து போகக்கூடாது. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல நமக்கு பிரேக்கப் ஸ்ட்ரக்சர் வந்து கொடுத்துட்டான். ஸோ நெக்ஸ்ட் இம்பேலன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா, இம்பேலன்ஸ் ஆர் ஆர்டர் பிளாக் அப்படின்னா, ஸோ இது வந்து ஆல்ரெடி மெட்டிகேட்டட். ஓகேங்களா. ஸோ இது வந்து இன்வேலிட் தான். ஸோ இதெல்லாமே வந்து பேலன்ஸாக தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் இங்கே இதை டார்கெட் பண்ணியிருந்தாலுமே மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1:10 வந்து நமக்கு 1:20 வந்து நமக்கு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. ஸோ அங்கேருந்து அவன் டேரெக்டாக போயிட்டான், அதில் எந்த ரியாக்ஷனுமே கொடுக்கல. ஸோ ஒரு ஓபியில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம லோவர் டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷன் இல்லாமல் ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், எங்கேயுமே வந்து ஒரு ரியாக்ஷன் இல்லை, அப்படியே டேரெக்டாக உழைச்சிட்டு போயிருக்கான். ஓகேங்களா. ஓகே. ஸோ செல்லிங்கில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1:20-21. ஸோ பையிங்கில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சாலிடாக ஒரு 1:10 வந்து கிடச்சிருக்கு. ஓகேங்களா. ஓகே. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி பேங்க். ஓகேங்களா. ஸோ நிஃப்டி பேங்க் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் டேவே நமக்கு ஒரு பேரிஷ் ஓபி வந்து கிரியேட் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல இந்த செல்லிங்கில் வந்து நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, இந்த விக்கு கேண்டில். ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு புல்லிஷ் ஓபி தான். ஸோ என்ன ப்ரோ ஆல்ரெடி மிட்டிகேட்டட் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஸோ இது வந்து மிட்டிகேட்டட் கிடையாது. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், இந்த இடம் வந்து நமக்கு மிட்டிகேட்டட் கிடையாது. ஓகேங்களா. ஸோ அன்மிட்டிகேட்டட் ஓபி தான் இது. ஓகேங்களா. ஸோ கரெக்டாக நம்ம அன்மிட்டிகேட்டட் ஓபியில் பார்த்திங்க அப்படின்னா கவுண்டர் ட்ரெண்டில் வரும்போது நம்ம டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து மார்க்கெட் ஒரு பேரிஷ் ஓபி வந்து கிரியேட் பண்ணியிருக்கு இம்பேலன்ஸோட. ஓகேங்களா. ஸோ இது வந்து வேலிடான ஒரு ஓபி தான். ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணோம் அப்படின்னா, மார்க்கெட் இன்றைக்கி இவனும் வந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் தான் கொடுத்துது. ஓகேங்களா. ஸோ ஃப்ளாட் ஓப்பனிங் கொடுத்துட்டு நமக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பிரேக்கப் ஸ்ட்ரக்சர் வந்து கொடுத்தான். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு பிரேக்கப் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த இடத்துல நமக்கு டவுன் ட்ரெண்ட் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து ஹையர் டைம் ஃப்ரேமில் ப்ளே பண்ணோம் அப்படின்னா ரிஸ்க் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ அதனால் ரிஸ்க்கை மினிமைஸ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சின்ன டைம் ஃப்ரேமில் தான் ப்ளே பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ அடுத்த புல்லிஷ் ஓபி, அடுத்த டிமாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகேங்களா. ஸோ அடுத்த டிமாண்ட் பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்க ஒரு அன்மிட்டிகேட்டட் அப்படி தான். ஓகேங்களா. ஸோ இது வந்து நமக்கு இம்பேலன்ஸோடு தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இது வந்து வேலிட் தான். ஸோ நம்ம அப்படியே வந்து ஓப்பன். ஓகேங்களா. ஸோ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து லோவர் டைம் ஃப்ரேமுக்கு மூவ் பண்ணுறோம். ஸோ லோவர் டைம் ஃப்ரேமுக்கு மூவ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல மார்க்கெட் ஒரு இம்பேலன்ஸ் கேண்டிலோட தான் நமக்கு மூவ் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல லோவர் ஹையில் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு ஆப்போசிட் கலர் கேண்டில் ஆர் ஹை விக் கேண்டில் எல்லாமே ஓகே ஒன்று தான். ஓகேங்களா. ஸோ நமக்கு ரெண்டுமே வந்து ஒரு ஆர்டர் பிளாக்காக வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு ஆர்டர் பிளாக் வந்து இருந்துச்சு. ஓகேங்களா. ஸோ இந்த கேண்டில் அரௌண்ட் 9:36 நம்ம வந்து ஆர்டர் வந்து நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்பில் வந்து கொடுத்துருந்தோம். ஓகேங்களா. ஸோ அதுக்கான ஸ்னாப் தான் இது. ஸோ கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட இது வந்து நிஃப்டியோடது. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இது வந்து பேங்க் நிஃப்டியோடது. ஓகேங்களா. ஸோ அரௌண்ட் 9:38 நம்மளோட ஆர்டர் வந்து ட்ரிகர் ஆகிடுச்சு. நம்மளோட டார்கெட் பார்த்திங்க அப்படின்னா 44,280 கிட்ட ஒரு ரெட் லைன். ஓகேங்களா. ஸோ நான் வந்து ஒரு ஜோன் வந்து மார்க் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா. ஸோ அந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஸோ இந்த இடத்துல நம்மளோட என்ட்ரி வந்து எடுத்தாச்சுங்க. ஓகேங்களா. ஸோ நான் வந்து நிஃப்டியில் தான் ப்ளே பண்ணியிருந்தேன், பேங்க் நிஃப்டியில் ப்ளே பண்ணல. ஓகேங்களா. ஏன்னா எல்லா ஸ்கிரிப்ட்லேயும் ஒரே டைமில் வந்து ப்ளே பண்ணிட முடியாது. ஓகேங்களா. ஸோ ஷார்ட் பொசிஷன். ஸோ இந்த ஹை வந்து
என்னோட எஸ் 34 பாயிண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ எப்படி ப்ரோ நீங்கள் டார்கெட் வந்து 44,000 நேரில் வந்து வச்சிங்க அப்படின்னா, ஸோ இப்போ சொல்லியிருந்தல அதே தாங்க ஓகேங்களா. என்ன அப்படின்னா இந்த ஓபி, இந்த புல்லிஷ் ஓபியை பார்த்தீங்க அப்படின்னா டிமாண்டை நான் வந்து ட்ரெண்டுக்கு, அதாவது கவுண்டர் ட்ரெண்டுக்கான டார்கெட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 1:7 வந்து கிடச்சிது ஓகேங்களா. ஸோ என்ன ப்ரோ எல்லாத்தையும் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா எல்லாத்துலேயும் ஒரே டைமில் வந்து ட்ரேட் பண்ண முடியாது ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு அப்படின்னா ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகலை. ஸோ நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல ஜஸ்ட் வந்து லிக்விடிட்டி ஸ்வீப் ஆர் ஸ்டாப் பாயிண்டிங் எல்லாமே ஒன்று தான் ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட்டு வந்து விக்கு மட்டும் தான் போயிருக்கு. ஸோ கேண்டில் வந்து க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா க்ளோஸ் ஆகலை ஓகேங்களா. ஸோ டேரெக்டாக நம்மளோட டிமாண்டை வந்து தட்டணும் ஓகேங்களா. ஸோ என்ன ப்ரோ டிமாண்டோட கீழே போச்சு அப்படின்னா ஸோ இது வந்து பிரச்சனை கிடையாது. நம்ம வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஹையர் டைம் ஃப்ரேமில் தான் நமக்கு கரெக்டாக அந்த டிமாண்ட் வந்து உடையலை. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ நம்மளோட டிமாண்ட் வந்து உடையலை. ஸோ ரெட் கேண்டிலுக்கு க்ளோசிங் பார்த்தீங்க அப்படின்னா டவுன் சைடில், ஸோ உள்ளே தான் இருக்குது. க்ரீன் கேண்டிலுக்கு க்ளோசிங் பார்த்தீங்க அப்படின்னா அப் சைடில், ஸோ இதுவும் வந்து உள்ளே தான் இருக்குது. ஸோ நம்ம டிமாண்ட் ஜோன் ஸ்டில் வேலிட் தான் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல டிமாண்ட் எடுத்தவன் மார்க்கெட் அங்கேருந்து ஃபுல்லாக ரேலிங்க ஓகேங்களா. ஸோ இது வந்து இந்த இடத்துல நமக்கு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து பைங்க்கு வந்து மாற்றிட்டான் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல நீங்கள் லோ டைம் ஃப்ரேமில் பார்த்துட்டு சோச்சு பார்த்துட்டு நீங்கள் வந்து என்ட்ரி எடுத்துருந்தீங்க அப்படின்னா ஸோ ரீசெண்டாக இருக்க இந்த பி ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டார்கெட் பண்ணியிருப்பீங்க, அதாவது T1 எடுத்திருப்பீங்க ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல நீங்கள் அதை T1 எடுத்துருக்கீங்க அப்படின்னா ஸோ இங்கே வரும்போதே போட்டிருப்பீங்க ஆக்சுவலி ஓகேங்களா. ஸோ இங்கே வரும்போது என்ட்ரி போட்டிருப்பீங்க. ஸோ இது வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட், இது வந்து நம்மளோட செகண்ட் டார்கெட், சரி ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அங்கேருந்து மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக நம்மளோட டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணணும் ஓகேங்களா. அரௌண்ட் 1:3 வந்து நமக்கு கிடச்சிருக்கும் ஓகேங்களா. அரௌண்ட் 1:3 வந்து கிடச்சிருக்கும். ஸோ அடுத்து இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ரியாக்ஷனுமே கொடுக்கல, ஜஸ்ட் வந்து விக் மட்டும் தான் வந்திருக்கு. ஸோ லோ டைம் ஃப்ரேமில் செக் பண்ணுறீங்க அப்படின்னா நமக்கு ஒன்றுமே இல்லை, ஒரு ஹையர் லோ ஃபார்மேஷன் தான் இருக்குது ஓகேங்களா. ஸோ நமக்கு எப்போவுமே வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் ட்ரேட் பண்ணுறது தான் பெஸ்ட் ஓகேங்களா. ஸோ மார்க்கெட் அங்கேருந்து நெக்ஸ்ட் எங்கே நமக்கு இம்பேலன்ஸ் இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் இம்பேலன்ஸ் ஆர் பேரிஷ் ஓபி, ஸோ இங்கே தான் இருக்குது. ஸோ மார்க்கெட் அதை தான் அச்சீவ் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. ஓகே, ஸோ அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா NIFTY ஓகேங்களா. ஸோ மார்னிங்கே மார்க்கெட் இந்த ஓபியில் தாங்க டேப் ஆச்சு ஓகேங்களா. ஸோ இந்த பேரிஷ் ஓபியில் தான் டேப் பண்ணோம். ஸோ டேப் பண்ணிவிட்டு அங்கேருந்து மார்க்கெட் கண்டினியூவாக ஃபால் ஓகேங்களா. ஸோ நமக்கான டார்கெட் பார்த்திங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் எங்கே டிமாண்ட் இருக்கோ அதை வந்து நம்ம டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம் ஓகேங்களா. ஸோ இது வந்து ஆப்போசிட்டில் இருக்க டிமாண்ட் ஓகேங்களா. ஸோ கவுண்டர் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டால் ஸோ இந்த இடத்துல நம்மளோட ஆர்டர் வந்து என்ட்ரி பண்ணியிருப்போம் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல நம்மளோட ஆர்டர் போட்டிருப்போம். ஸோ இந்த ஹை பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஸ்டாப் லாஸ், டார்கெட் பார்த்திங்க அப்படின்னா இந்த டிமாண்ட் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல நமக்கு அரௌண்ட் வந்து ஒரு 1:10 வந்து மார்க்கெட் கொடுத்துருக்கு ஓகேங்களா. ஸோ அகைன் பார்த்திங்க அப்படின்னா இந்த டிமாண்டில் வந்து நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ எங்கேயும் வந்து உங்களுக்கு இம்பேலன்ஸ் கேண்டில் கிடையாது ஓகேங்களா. ஸோ அப்போது ரீசன்ட் ஐ தான் வந்து நம்மளோட டார்கெட் ஓகேங்களா. ஸோ இந்த லெவல் வந்த உடனே நீங்கள் பை போட்டுட்டு ஸோ ரீசன்ட் ஐ வந்து டார்கெட் பண்ணிங்க அப்படின்னா இந்த ரீசன் லோ வந்து உங்களோட ஸ்டாப் லாஸாக இருந்திருக்கும் ஓகேங்களா. ஸோ ஆனால் என்ன விஷயம் அப்படின்னா உங்களோட ஸ்டாப் லாஸ் எல்லாம் வந்து வயலேட் பண்ணிட்டு தான் டார்கெட்டுக்கு போயிருக்கோம் ஓகேங்களா. ஸோ இந்த லோவுக்கு கீழே க்ளோஸ் ஆகிருந்தால் மட்டும்தான் உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிருக்கும் ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட்டு அது வந்து லிக்விடிட்டி ஸ்வீப் ஆர் ஸ்டாப் பாயிண்டிங் தான். ஸோ கேண்டில் க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் ஸோ அது வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ டவுன் சைடில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1:10, அகைன் பை சைடில் பார்த்திங்க அப்படின்னா 1:10 வந்து மார்க்கெட் கொடுத்துருக்கு ஓகேங்களா. ஓகே, ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெய்லி போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் வந்து போஸ்ட் பண்ணிட்டுருக்கோம். தேங்க்யூ.